கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பைபிளில் இருக்கிற ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் யோனா பற்றி உள்ள ஸ்டோரி. ஸோ யோனா பற்றி தான் நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு நாள் ஏசப்பா யோனா கிட்ட சொல்கிறாங்க, நீ நினைவே பட்டணத்துக்கு போய் என்னையை பற்றி அங்குள்ள ஜனங்களுக்கு போய் சொல்லு அப்படின்ட்டு யோனா கிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறாங்க ஏசப்பா. யோனா அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏசப்பாக்கு கீழ்ப்படியாமல் வேற ஒரு நாட்டிற்கு ஓடி போயிட்டாங்க. அப்போ கப்பலில் தான் போயிட்டுருக்காங்க. கப்பலில் போயிட்டுருக்கும்போது ஏசப்பாக்கு நம்ம சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போகிறானேன்னு சொல்லிட்டு ஏசப்பா காற்றையும் புயலையும் அந்த இடத்துல அனுப்புகிறாங்க. அந்த காற்றும் புயலும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த கப்பல்லேருந்து கீழே தள்ளப்பட்டாங்க யோனான்னு. அங்கே பெரிய திமிங்கலம் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. யோனாவை பார்த்து பெரிய திமிங்கலம் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. யோனா அண்ணாவை விழுங்கிருச்சு. அது யாரோட கட்டளை? ஏசப்பாவோட கட்டளை. ஏன்னா அவங்க கீழ்ப்படியலை ஏசப்பாக்கு. திமிங்கலத்துக்கு ஏசப்பா ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, அவனை முழுங்கிரு, 3 நாள் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதே போல் திமிங்கலமும் கீழ்ப்படிச்சு யோனா அண்ணனை வயிற்றுக்குள்ளே 3 நாள் திமிங்கலம் வச்சிருச்சு. அந்த 3 நாளும் தப்பை உணர்ந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க யோனா அண்ணன். உடனே திமிங்கலத்துக்கு ஏசப்பா கட்டளை கொடுக்காம கரையில் போய் 3ஆவது நாள் கக்கிரு அப்படின்ட்டு. அதே சொன்ன உடனே திமிங்கலமும் கரையில் போய் கக்கிட்டு யோனான செஞ்ச தப்பை உணர்ந்து ஏசப்பா சொன்ன பட்டணத்துக்கு, நினைவே பட்டணத்துக்கு ஏசப்பா சொன்னபடி அந்த பட்டணத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போதான் நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நம்மளுக்கு வர வேண்டிய எல்லா தடைகளும் உடைந்து நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஏசப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.